Hi, I'm Jay Krishna, practicing chartered accountant. இப்போ கரண்டாக இருக்கிற ஹாட் டாபிக் என்னன்னா MSME சப்ளையர்ஸ்க்கு 45 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் பண்ணணும், இல்லைனா ஹியூஜ் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கு. கரெக்ட். பட் நிறைய செட் ஆஃப் கிளைண்ட்ஸ், எங்கள் கிளைண்ட்ஸே வந்துட்டு ரொம்ப பேனிக் ஆகிட்டாங்க. ஸோ எப்படி வந்துட்டு 45 டேஸ்க்குள்ளே எங்களுக்கே ஃபண்ட்ஸ் இல்லை, எப்படி பே பண்ணணும், பண்ணலன்னா என்ன பெனல்ட்டி, என்ன வந்துட்டு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்குது. ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு கோவிட்க்கு அப்புறம் வந்துட்டு பணமே வரல, அவுட்ஸ்டாண்டிங்கே வரல. இப்போ வந்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்ருக்காங்க, டிக்ளரேஷன் வாங்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு பணம் ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்க. ரெண்டு செட் ஆஃப் கிளைண்ட்ஸுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த டோட்டல் வீடியோ. டோட்டலாக செக்ஷன்ஸு அதெல்லாம் பற்றி ரொம்ப டீப்பாக போகலாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதான் இந்த டோட்டல் வீடியோவே. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா, கிரெடிட்டுக்கு விற்றுருக்கீங்க, நிறைய அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, உங்களுக்கு நிறைய வராமல் நிறைய பேக்லாக் பெண்டிங் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னால் இந்த ப்ரொவிஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக வந்துட்டு இந்த ப்ரொவிஷன் ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த பையர் வந்துட்டு எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரொவிஷன் எல்லாத்துக்குமே அப்ளைக்கபிள் ஆகும். இதுவே நீங்கள் பையராக இருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்துட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னால் தென் இந்த செக்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளை ஆகும். சரி, என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஃபஸ்ட்டு இந்த ப்ரொவிஷன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளோட. சரி, ஒரு பையர், நீங்கள் இந்த ப்ரொவிஷன் வந்துட்டு கூட்ஸுக்கும் அப்ளை ஆகும், நீங்கள் ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணாலும் அப்ளை ஆகும். ஒரு பையர் செல்லர்கிட்ட இருந்து ஒரு 1 crore மதிப்புள்ள கூட்ஸ் வாங்குறாரு, இல்லை சர்வீஸ் அவைல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், கூட்ஸ்னே வச்சுக்கலாம். இப்போ திடீர் கிரெடிட்டில் வாங்குறாங்க, அது 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் பே பண்ணலை அப்படின்னால் இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இன்கேஸ் 45 டேஸ்னு சொல்கிறாங்க, 15 டேஸ்னு சொல்கிறாங்களே என்னது அப்படின்னா, நீங்கள் பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருக்குள்ள பேமெண்ட் டேர்ம்ஸ், அதாவது எவ்வளோ கிரெடிட் பீரியட்னு சொல்லிட்டு இன் ரைட்டிங்கில், சும்மா ஓரலாக இல்லை, இன் ரைட்டிங்கில் நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு சைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் தான் அந்த 45 டேஸ், இல்லைன்னா 15 நாளுக்குள்ளே பே பண்ணணும். 1 கோடிக்கு வாங்கினீங்கன்னா 15 நாளுக்குள்ளே பே பண்ணணும், அந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா அந்த. ஸோ அப்போ அந்த அக்ரிமெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் நானும் பார்க்குறேன், ஜஸ்ட்டு வந்துட்டு இன்வாய்ஸில் இருக்கிற பேமெண்ட் டேர்ம்ஸே வந்துட்டு இருக்குது, அதுவே அக்ரிமெண்ட்டுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அது கிடையாது. என்னோட வியூ பாயிண்டில் அது கிடையாது. ஏன்னா கான்ட்ராக்ட் ஆக்டில் அக்ரிமெண்ட்னா ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். நீங்கள் இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆஃபர், அக்செப்டன்ஸுங்கிறது ஸோ அந்த பையர் சைடில் இருந்தும் இருக்கணும். அதனால் ரெண்டு பேருமே சைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். இல்லை அந்த இன்வாய்ஸ் டேர்ம்ஸ்லேயே வந்துட்டு ரெண்டு பேரும் சைன் பண்ணி ஒரு காப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே அக்ரிமெண்ட்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு 45 டேஸ் இல்லைனா 15 டேஸ் தான் டைம் லிமிட். சரி, இன்கேஸ் நம்ம வந்துட்டு பண்ணலை, 45 டேஸ் நான் பண்ணலை அப்படின்னால் அடிஷ்னல் டேக்ஸ் லைபிலிட்டி 1 crore 30% ஸ்லாப்னு வச்சுக்கிட்டா 30 lakhs வந்துட்டு உங்களுக்கு அது எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு டிசலவ் ஆகிட்டு உங்களுக்கு அடிஷ்னல் டேக்ஸ் வந்துட்டு 30 lakhs வந்துடும். 30 lakhs மட்டுமா அப்படின்னா இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 30 lakhs தான். பட் MSME ஆக்டில் வந்துட்டு செக்ஷன் 16 ஒன்று இருக்குது, அந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 20.2%, ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் கந்து வட்டி மாதிரி தான். 20.2% வந்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். பட் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் April 1 வாங்கியிருக்கீங்க, 45 டேஸ் லேப்ஸ் ஆகிடுச்சு, 30 lakhs அடிஷ்னல் டேக்ஸ் லைபிலிட்டி பே பண்ணுமான்னு கிடையாது. நீங்கள் 31st மார்ச்சுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 30 lakhs பே பண்ண தேவையில்லை.
ஸோ இந்த 1 month உங்களுக்கு டைம் இருக்கு. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் ஆகும். நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த செல்லர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வேண்டான்னு சொன்னால் கூட நீங்கள் புக்ஸில் ப்ரொவைட் பண்ணி பே பண்ணி தான் ஆகணும். அதான் ப்ரொவிஷன். ஓகே, சரி. இப்போ இந்த ப்ரொவிஷன் வந்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு இம்பேக்ட் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் க்ளோஸ் டவுன் ஆகிறதுக்கு ரீசனே வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வந்துச்சுன்னா இப்போ இனிஷியலாக வந்துட்டு இது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ஹியூஜ். பட் எனிவே இந்த ப்ரொவிஷன் வந்துட்டு பையர் அண்ட் செல்லர் 2 பேத்துக்கும் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால அந்த சைக்கிள் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு மாறிடும். பட் ஆஸ் ஆஃப் நவ் செல்லர்ஸ் வியூ பாயிண்டில் உங்களுக்கு சீக்கிரம் பணம் வந்துடும். எந்த பிரச்சனையுமே இல்லை, என்ஜாய் பண்ணலாம். 45 days தான் கிரெடிட் பீரியட். 45 daysக்குள்ளே உங்களுக்கு பணம் வந்துடும். பட் பையர்ஸ் வியூ பாயிண்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம பையர்ஸ் வியூ பாயிண்ட் எப்படி வந்துட்டு அந்த ரொம்ப பெரிய கஷ்டத்தில் கொஞ்சம் எப்படி மிட்டிகேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். சரி, ஸோ இப்போ நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க, நிறைய அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, என்ன பண்ணலாம்? அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் ஆன் டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 10 crore இருக்குன்னா நான் வந்துட்டு அப்படியே 30% பே பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. டோன்ட் வரி, எல்லா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்க்கும் இது அப்ளை ஆகாது. சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு, என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், உங்களோட சப்ளையர் அவர் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கு முன்னாடி உத்தியோக ஆதாரம் நினைச்சு இல்லைங்களா, அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அப்ளை ஆகாது. உங்களோட சப்ளையர் பியூர் ட்ரேடர், அதாவது வந்துட்டு கூட்ஸ் வாங்கி விற்கிறாரு, மேனுஃபேக்சரிங் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் வாங்கி விற்கிறவருன்னா அவருக்குமே இது அப்ளை ஆகாது. ஸோ உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 30 crores இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்துட்டு டிடெக்ட் பண்ணி, அதாவது இது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். மேனுஃபேக்சரர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தான் அப்ளிகபிள், ட்ரேடருக்கு அப்ளிகபிள் கிடையாது. இன்கேஸ் உங்கள் சப்ளையர் ரொம்ப பெரிய கம்பெனி, அதாவது அவங்களோட டர்ன் ஓவர் வந்துட்டு 50 crores, இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 10 crores இருந்தால் அவங்களுக்கும் அப்ளை ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் 1/4/2023க்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது இப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே அப்ளை ஆகாது. நீங்கள் அதாவது பையர், அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரஸ்டாவோ இல்லை நீங்கள் வந்துட்டு 44, நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டேக்ஸ் ஆடிட்டில் இல்லை, 44 AD ஏதாவது ப்ரிசம்டிவ் டேக்ஸில் இருக்கீங்கன்னா மட்டும் இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கே அப்ளை ஆகாது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களோட இன்கேஸ் நீங்கள் ட்ரேடர் கிட்ட இருந்து நிறைய வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் தப்பிச்சுக்கலாம். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு உங்கள் சப்ளையர் கிட்ட இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம், எப்படி தெரியும் உங்கள் சப்ளையர் வந்துட்டு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்களா என்ன அப்படிங்கிறது அதுதான். ஸோ இப்போ வாட் நெக்ஸ்ட், இவங்களாம் அப்ளை ஆகாது, நான் என்ன பண்ணணும்? 31st Marchக்குள்ளே நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணால் என்னோட டேக்ஸ் லைபிலிட்டி குறையும்? எஸ், நீங்கள் இம்மீடியட்டாக பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் தான் இது. ஸ்டெப் 1, இன்னைக்கு March 1. ஃபர்ஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போங்க. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போயிட்டு டோட்டலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆஸ் ஆன் டேட் என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது ஒரு எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். டேலி இருந்தால் டேலி, எஸ்ஏபி இருந்தால் எஸ்ஏபி, டோட்டலாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பனிங் பேலன்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் இருக்கிறது தான் நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, யாரெல்லாம் அந்த டோட்டல் லிஸ்ட் இருக்காங்களோ
அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு இமெயில். ஸோ அந்த இமெயில் என்ன பண்ணணுங்கிறதும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்கிறேன். இமெயில் என்னன்னா, உங்ககிட்ட அதாவது யார் யாரெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட அவங்களோட உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அனுப்புங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்கிறது அந்த சர்டிஃபிகேட்லேயே தெரிஞ்சிடும். இன்கேஸ் அதுலேயே வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட் எப்போவோ வாங்கியிருப்பாங்க. இன்கேஸ் அவங்க வந்துட்டு என்ன மைக்ரோவா ஸ்மாலா இல்லை ட்ரேடரா அப்படிங்கிறது அதிலே மென்ஷன் பண்ண சொல்லுங்கள். பட் எனிவே வந்துட்டு அப்டேட் ஆகிடும். இருந்தாலும் இது ஜென்ரல் ஃபார்மேட், ஜென்ரல் டிக்ளரேஷன். ஏன்னா இன்கேஸ் வந்துட்டு அவங்க உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு இல்லை, அவங்க வந்துட்டு மேனுஃபேக்சராக இருந்தாலும் அவங்க உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலை அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு 45 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்போ அந்த இமெயில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இம்மிடியட்டாக இன்றைக்கே இல்லை வித்தின் ஒரு 1 or 2 டேஸில் இந்த இமெயில் டிராஃப்ட் பண்ணி எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிருங்க. அப்புறம் உங்களோட டோட்டல் கிரெடிட்டார்ஸ் லிஸ்ட்டை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரர், ட்ரேடர், சர்வீஸ் ப்ரொவைடர். ஏன்னா மேனுஃபேக்சரர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும், ட்ரேடருக்கு அப்ளை ஆகாது. டோட்டலாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். அவங்க உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலுமே அவங்களுக்கு அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட் அந்த 45 டேஸ் 15 டேஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து எல்லா கிரெடிட்டார்ஸ்கிட்டையும் பேமெண்ட் டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட் சைன் வாங்கிக்கோங்க. சைன் வாங்கலை அப்படின்னா, அக்ரிமெண்ட் இல்லை, ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா 15 டேஸ் தான் உங்களுக்கு டைம் லிமிட். ஸோ நீங்கள் கிரெடிட்டார்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டீங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க, ட்ரேடர்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. யார் யாரெல்லாம் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு டிக்ளரேஷன்லாம் வந்துருச்சு, அவங்களுக்கு இல்லை கரண்ட்டாக இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா எந்த டேட்லேருந்து எடுத்திருக்காங்களோ அந்த டேட்லேருந்து அப்ளிகபிள், அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ அந்த லிஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒரு செட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரெடிட்டார்ஸை நீங்கள் அப் டு 15 டேஸ், 15 டேஸ் டு 45 டேஸ், அபவ் 45 டேஸ்னு கேட்டகரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், நம்ம எப்படி வந்துட்டு டேக்ஸை ப்ராப்பராக வந்துட்டு பிளான் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த டிக்ளரேஷன் சொன்னேன் இல்லைங்களா, இமெயில், இதுதான் அந்த டிக்ளரேஷன். இது ஜஸ்ட் பேசிக் டிக்ளரேஷன். இன்கேஸ் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதோட லிங்க்குமே தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மெயில் அனுப்பிச்சிக்கலாம். எஸ், கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க. அப் டு 15 டேஸ், 15 டேஸ் டு 45 டேஸ், above 45 டேஸ். கேட்டகரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே அந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பர் டோட்டலாக வந்துட்டு பக்கத்தில் சைடில் எழுதி நீங்கள் வந்துட்டு எக்ஸலில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வேலிடாக இருக்கான்னு பாருங்கள். அது எப்படி பார்க்குறதுனா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டி எப்படி வந்துட்டு ஜிஎஸ்டி நம்பர் வந்துட்டு வெரிஃபை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் உங்களோட உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிங்கன்னா இதில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு சர்வீஸ்னால் சர்வீஸ், ட்ரேடர்னால் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. இன்கேஸ் அவங்க மெயிலில் டிக்ளரேஷனில் இல்லை நாங்கள் மேனுஃபேக்சரிங்னு போட்டிருந்தா கூட, இல்லை ஜிஎஸ்டியில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங்னு போட்டு இங்கே ட்ரேடர்னு எடுத்திருந்தா கூட ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ மெயினாக வந்துட்டு இந்த டேட், இந்த உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் தான் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் எந்த டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கீங்களோ அந்த டேட்டில் இருந்து தான் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள், அதுக்கு முன்னாடி அப்ளிகபிள் கிடையாது. சப்போஸ் அவர் 1 மார்ச் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் மே மாதம் வந்துட்டு மே 23 வந்துட்டு அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. மேனுஃபேக்சராக இருந்தால் கூட அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் சைடில் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுட்டு அவங்களோட கேட்டகரி போட்டுட்டு நீங்கள் எந்த டேட்டில் அவர் வாங்கியிருக்காருங்கிற டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சப்ளையரை பொறுத்த வரைக்கும் 21 வாங்கிட்டாரு. ஸோ 21 இருந்து அப்ளிகபிள்,
ஸோ ஏப்ரல் 23 to 24. இதுவே வந்துட்டு 23 இருந்தால் ஜூன் 23 இருந்துச்சுன்னா ஏப்ரல் மே ஜூன் நீங்கள் அந்த மாதம் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க, அந்த மாதம் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் ஏஜ் வைஸாக போட்டிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஜ் வைஸாக வந்துட்டு போடும்போது ஓப்பனிங் பேலன்ஸை டோட்டலாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மற்ற கேட்டகரிஸ் யார் யாரெல்லாம் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லை, ஸோ அந்த கேட்டகரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 15 days 16 to 45 above 45 இந்த அனாலிசிஸ் போட்டுருங்க. சரி, போட்டுட்டு என்ன பண்ணலாம்? 15 daysக்குள்ளே இருக்கிற அந்த லிஸ்ட் எடுத்து எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்டு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இருக்கா, பேமெண்ட் டர்ம்ஸ், அதாவது 45 days இல்லை 45 daysக்கு மேலே. இன்கேஸ் இல்லை அப்படின்னா இம்மிடியட்டாக அக்ரிமெண்ட் போட்டுருங்க. இல்லைன்னா 15 days தான் உங்களுக்கு டைம் லிமிட். ஸோ அந்த 15 daysக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அக்ரிமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட்டு 15 daysக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது கூட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை வந்துட்டு அதில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அப்ஜெக்ஷன் பண்ணணுன்னா 15 நாளைக்குள்ளே பண்ணால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் 15 நாளுக்குள்ளே இருக்கிற கிரைட்டாஸ் லிஸ்ட் எடுத்து அந்த கூட்ஸை பார்த்து வெரிஃபை பண்ணி அப்ஜெக்ட் பண்ணணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணணும்னா 15 daysக்குள்ளே பண்ணிடலாம். ஸோ 15 to 45 days இந்த லிஸ்ட் 15 to 45 days லிஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஹியூஜாக இருக்குது, 20.2% இன்ட்ரெஸ்ட், அதுவும் காம்பவுண்டிங், மந்த் ஆன் மந்த் காம்பவுண்டிங் ஆகும், அதாவது வட்டிக்கு வட்டி பார்த்துக்கோங்க. இது above 45 days அப்படின்னால் நீங்கள் வந்துட்டு March 24, அதாவது 1 month டைம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஏப்ரல் 1, 2023 வாங்கியிருக்கீங்க, இப்போ வரைக்கும் செட்டில் பண்ணலன்னா March 31, 24க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்ஸ் டிஸ்அலவன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ இப்போ ஓகே, இதுதான் மெயின் ப்ரொவிஷன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு சில போனஸ் டிப்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 20.2%. நீங்கள் அது பே பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் செட்டில் பண்ணிடலாம். தென் நீங்கள் டெஃபினட்டாக 31st Marchக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்னா அவ்வளோ கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு இருக்கணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரெசீவபிள்ஸ் இருக்கும், ஸோ உங்களுக்கு தர வேண்டியவங்களுக்கும் இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அவங்க இன்கேஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாங்கிறது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா இது பையர்ஸ் வியூ பாயிண்டில் பார்க்குறோம். ஸோ நம்ம செல்லர்ஸ் வியூ பாயிண்டில் பார்க்கும்போது நீங்கள் அதை அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கலெக்ட் பண்ண பார்த்துருங்க சீக்கிரம். ஆஸ் பர் MSME ஆக்ட், ஏன்னா நம்ம இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஆக்ட் வந்துட்டு அப்ளை ஆகுது. ஒன்று இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டாக்ஸ் டிஸ்அலவன்ஸ், இன்னொன்று அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு MSME ஆக்டில். ஸோ MSME ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்லரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனோ அவங்களோட கேட்டகரி வந்துட்டு உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறது செல்லரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் நீங்கள் இமெயில் அனுப்பியிருக்கீங்க இந்த மாதிரி உங்களோட கேட்டகரி என்னன்னு சொல்லி, இன்கேஸ் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த இமெயிலே வந்துட்டு we presume that if you don't respond in 1 week, within 1 week, then we presume that you are not falling under this category, like small and micro category அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இமெயிலில் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. பட் அதுக்குன்னு நீங்கள் வந்துட்டு இமெயில் அனுப்பிச்சிட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டாம். நான் அந்த மாதிரி நான் கைட் பண்ணலை. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க வந்துட்டு உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்காங்களா, அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்க, அவங்க ட்ரேடராக உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னால் தான் தெரியும்.
ஸோ அந்த இமெயில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், அப்ஜெக்ஷன் ரிஜெக்ஷன். இன்கேஸ் நீங்கள் அந்த கூட்ஸை வந்துட்டு அப்ஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது வந்துட்டு அதில் ப்ராப்ளம் அப்படின்னா 15 நாளுக்கு உள்ள நீங்கள் அந்த அப்ஜெக்ஷன் இன் ரைட்டிங்காக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு எப்படி அக்ரிமெண்ட் அண்ட் பேமெண்ட் டர்ம்ஸ் இன் ரைட்டிங்கில் இருக்கணுமோ அதே மாதிரி இந்த அப்ஜெக்ஷன் இன் ரைட்டிங்கில் 2 பேரும் சைன் பண்ணி, ஓகே இந்த கூட்ஸில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா within 15 days from the date of delivery of goods பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் லிமிட் 45 days, 60 days, 90 days எதுவுமே ஆக்டில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இன்கேஸ் அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் தப்பாக யூஸ் பண்ணிட வேண்டாம். இன்னும் ஆக்டில் மைட் பி வந்துட்டு இது லூப் ஹோல் இருக்கிறதுனால வந்துட்டு அமெண்ட் பண்ணிடுவாங்க சீக்கிரம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் ஒரு அப்ஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகணுங்கிறதுக்கு எந்த விதமான ரூலும் இல்லை. இப்போ வரைக்கும் எந்த விதமான செக்ஷனில் வந்துட்டு கம்ப்ளீஷன் இவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணிடணுங்கிற ரூல்ஸ் எதுவுமே சொல்லலை. எஸ், இப்போ கம்மிங் டு செல்லர்ஸ் வியூ பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட் அதுக்குமே சர்டன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்களோட உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லைனா அப்ளை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு உத்தியோக ஆதார் எடுத்துருக்கலாம். உத்தியோக ஆதார் வந்துட்டு 2022லேயே வந்துட்டு எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கப்புறம் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் அகைன் அப்ளை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. அதனால் உங்களுக்கு 45 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு, சரி நான் வந்துட்டு உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா ஃபர்தர் இனிமேல் ஃப்ரம் ஹியர் ஆன் எல்லா இன்வாய்ஸ்லேயும் உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரியே உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட ஸ்டேட்டஸ் லைக் மைக்ரோ ஸ்மால் அப்படின்ட்டு உங்களோட ஸ்டேட்டஸும் நீங்கள் அதில் போட்டுருங்க. நீங்கள் மைக்ரோவா ஸ்மாலாங்கிறது அந்த டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டில் பார்த்தாலே இருக்கும். நீங்கள் இன்வாய்ஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்கிட்ட இருக்குது, நான் மைக்ரோ ஸ்மால் கேட்டகரியில் வரேன், அப்போது 45 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் வந்தே ஆகணும். அவங்க எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாது. நீங்கள் இன்வாய்ஸ்லேயும் கொடுத்துட்டீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு நீங்கள் உத்யம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அனுப்பணும்னா உங்களோட டோட்டல் டேட்டாஸ் எடுத்துக்கோங்க, அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது எல்லாத்துக்குமே உங்களோட சர்டிஃபிகேட் அனுப்பிச்சி வச்சுருங்க. எதுக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டபுள் ப்ரொடெக்ஷன் மாதிரி. சர்டிஃபிகேட்டே அனுப்பிச்சாச்சு, எனக்கு 45 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் மட்டும் இல்லை, இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 20.2%. ஒரு வருஷம் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த ஒரு வருஷத்துக்கும் 20.2% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பே பண்ணணும். லைக் நீங்களுமே வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டோட்டல் டேட்டாஸ் எடுத்துக்கோங்க, லிஸ்ட் எடுத்துக்கோங்க, ரிமைண்டர் அனுப்புங்க. இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ நாள் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆஸ் பர் ஆக்ட் படி 45 டேஸ் தான் டைம் லிமிட், பட் எங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷமாக பெண்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எங்களுக்கு செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மெயில் அனுப்பிச்சிருங்க. ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது அப்ளிகபிள். நீங்கள் ஏதாவது டெண்டர் எடுத்திருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் மெயில் பண்ணிவிடுங்க. அவங்களும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அவங்களுக்குமே டாக்ஸ் லைபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக ரீகேப் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு பையராக இருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் பேபிள் நிறைய இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சரர், சர்வீஸ் ப்ரொவைடர், ட்ரேடர், அதாவது 15 days, 15 to 45, 16 to 45 days, 45 days. அக்ரிமெண்ட் யாருக்கெல்லாம் இல்லையோ ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டாக அக்ரிமெண்ட் போட்டு 45 days ஆர் மோர் அப்படின்னு போட்டுருங்க. இமெயில் எல்லாத்துக்குமே வந்துட்டு இமெயில்
என்னன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அனுப்புங்கங்கிற இமெயில் எல்லாத்துக்குமே போட்டுருங்க. இன்கேஸ் யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ 31st மார்ச்சுக்குள்ள நீங்கள் பே பண்ண பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் செல்லராக இருந்தீங்கன்னா உங்களோட இன்வாய்ஸ் ஃபார்மேட்டை மாற்றுங்க. அதாவது ஜிஎஸ்டி நம்பருக்கு கீழேயே உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் போட்டு உங்களோட கேட்டகரி மைக்ரோ ஆர் ஸ்மால்னு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 டேஸ்க்குள்ளே பேமெண்ட் வந்துடும். ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா டாக்ஸ் லயபிலிட்டிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதாவது 1 crore-க்குனா 30%. ஸோ 30 lakhs வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் லயபிலிட்டி வருது. இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு 20.2% இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பேக்ட் வந்துட்டு கொடுக்கும். நீங்கள் மார்ச் இன்னும் முடியல, இன்னும் 1 month டைம் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட டோட்டல் கிரெடிட்டாஸோ இல்லை டெட்டாஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட சிஏ இல்லை டாக்ஸ் கன்சல்டண்ட்டை இம்மீடியட்டாக வந்துட்டு அவங்களோட ஹெல்ப் எடுத்து ஸோ இது எப்படி வந்துட்டு இந்த ப்ரொவிஷன் நம்ம எப்படி டீல் பண்ணலாம், ஸோ என்னெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணலாங்கிறத டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் இது ஜஸ்ட் நான் சொன்னது வந்துட்டு ஒரு ஓவர் வியூ தான், ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிப்ஸ் தான். பட் ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக இம்மீடியட்டாக போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹியூஜ் டேக்ஸ் லைபிலிட்டியை நீங்கள் வந்துட்டு குறைக்கலாம். 31st மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு குறைக்கலாம். ஸோ வேறு ஏதாவது இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இமெயிலுக்கு அனுப்புங்க. நான் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.